ஸ்ரீபதியான பகவானின் நாம சந்நிதி. உரைக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். புதன்கிழமை அன்னைக்கு பஜனை இருக்குது. காலையில் 11 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் அவசியம் எல்லோரும் வந்து கலந்துக்கணும். இப்போ இந்த உரைக்கு அப்புறம் கிரந்த பிரசாதங்கள் விநியோகம் இருக்குது. இன்னாரெலாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தேன். சில பேர் வந்திருக்கா, வந்தவாளும் இப்போ இல்லாமல் போயிட்டா. இது கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து நடக்கும், வாரம் நடக்கும். அதனால் அவரவர்கள் வந்துட்டால் நல்லது, இல்லைன்னா அதை கொண்டு சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. அது இன்னும் பழக்கத்தில் வராதுனாலே இம்பார்ட்டன்ஸ் தெரியல அதுக்கு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். ராமநாம வங்கி அடிக்கடி எங்கள் கூட முன்னாடி பரிச்சயம் இருக்கவாளுக்கு தான் தெரியும், அநேகமாக அவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடிக்கடி பத்திரிகையாக போடும், ராமநாம வங்கி என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பெரிய பத்திரிகை போட்டு விநியோகம் பண்ணும். இதெல்லாம் சாதாரண சின்ன பத்திரிகையாக இருக்கா, நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும், அது ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும். திடீர்னு வரவாளுக்கு தெரியாது, ஏதோ வந்தோம், ஏதோ இருக்குது, ஏதோ நாமன்னு சொல்கிறான். அநேகமாக இதே மாதிரி நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் என்ன நினைப்பான்னு சொன்னால், பாவம் அவளுக்கு வேறு ஒன்றும் தெரியலேன்னு தான் நினைப்பேன், வேறு ஒன்றும் தெரியாது. ஏதோ நம்ம நாமம் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு, நம்ம எழுதி கொடுத்த நாமம் தான் இதுன்னு பல பேருக்கு தெரியாது. அவர்கள் குற்றம் இல்லை, அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணது நம்முடைய குற்றமும் கூட. நாம் தர்மத்தை மட்டும் கொண்டு போயிடுறோம். அது பிரகாசப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய டெக்னிக். அது எல்லாருக்கும் வராது. இப்போ சமீபத்திலே நான் ஒரு இந்த 25-30 வருஷ காலத்தில் என் கூடவே இருந்த சில பெரியவாள்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு கீழே இருந்தவாள்லாமும் பார்த்துருக்கேன். அவர்கள்லாம் இன்றைக்கி இருக்க உயரத்தையும் நான் பார்க்குறேன். என்னென்னா அவகிட்ட அந்த டெக்னிக் இருந்தது. அது ஒரு தனி டெக்னிக், அது ஒரு கலை. அது ஒரு விஷயத்தை வியாபாரமாக ஆக்கிறது, அந்த விஷயத்தை எல்லார் மனசுலையும் புகுந்து அதனால் தனக்கு பெரிய கிரேட்னஸ் அப்படிங்கிற மாதிரியும், கூடவே தன்னை பிராபல்யப்படுத்தி, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் வரும், தனியாக வராது. தர்மம் என்றைக்கும் தனியாக நிற்காது. தர்மம் தன்னை என்றைக்குமே உயர்த்திக்காது. ஆனால் அந்த தர்மத்தை செய்யறதாக இருக்கான் பாருங்க, அவனை முதல்ல உயர்த்தி விட்டுடும். அந்த முயற்சி விடுற இடத்துலையே அவன் காலி ஆகிடும். அவன் இந்த தர்மத்தை விட்டுட்டு தன்னை பற்றியே எப்போதும் நினச்சிட்டு இருப்பான். உங்களுக்கு வேணும்னா நான் எக்ஸாம்பிளே எடுத்து சொல்ல முடியும். நீங்களாவும் வயசானவா எல்லாம் கண் முன்னாடி பார்த்துருப்பேன், அதனால் நான் ஜாஸ்தி சொல்ல விரும்பலை. கலியோடைய மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால், கலி உபாதை நீங்கிறதுக்கு என்ன பாதை இருக்கோ அந்த பாதையை காண்பிக்கிறவாளே அந்த கலியில் மாட்டின்றவாளாக இருக்கா. அங்கேயே தலையில் கை வச்சுட்டான் பகவான். ஜனங்களும் அதை பார்த்து தான் ஏமாந்துட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. சரி, நடக்கட்டும். அடிக்கடி ராமநாம வங்கி என்ன செய்து கொண்டு இருக்கிறதுன்னு போடும். சமயத்தில் அப்பப்போ என்ன செய்ய போகிறதுன்னு போடும். நடுவில் என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு போடும். இந்த 3 விதமாக ஜனங்கக்கிட்ட இதை கொண்டு போக முயற்சி பண்ணும். ஏன்னா இது தனிப்பட்டவருடைய விஷயம் இல்லை. அதனால் யாரும் 4 பேர் ஜால்ரா சேர்ந்துட்டு ஆஹா அவரை மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாதுங்க. நாமம் நாமத்துக்கு போய் யார் ஜால்ரா போடுவாப்பா? நாமத்துக்கு ஜால்ரா போடுற வாழ்க்கே
இதை காட்டில் மற்றெல்லாம் உயர்ந்ததாக தெரிஞ்சுட்டு இருக்கும்போது அவர்கள் எப்படி இதுக்கு ஜாலரா போடுவாங்க? அதனால் அடிக்கடி இதை மாதிரி போடுற வழக்கம் உண்டு. இதில் நமக்கு இப்போ ஒரு புதுசாக ஒன்று கிடச்சிருக்கு, ஒரு வார்த்தை ஒன்று கிடச்சிருக்கு. இந்த வார்த்தை ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆன்மீகத்தில் நமக்கு எப்போதும் பகவானுடைய ஸ்மரணை தான் முக்கியம். அந்த ஸ்மரணைக்கு நீ எதையும் உபயோகப்படுத்தலாம், நல்லதையும் உபயோகப்படுத்தலாம், கெடுதலையும் உபயோகப்படுத்தலாம். இந்த எண்கள்லாம் இருக்கு இல்லையா, 1 2 3. நம்ம கூட ஒரு முறை தசசஹஸ்ராணி மகோத்சவம் போது 1லேருந்து 10 எண்களை காண்பித்து அந்த 10 எண்களும் ஆன்மீகத்தில் எந்தெந்த இடத்த குறிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை. அதே மாதிரி நமக்கு நாமம் நிற்கணும்னு சொன்னால் திங்கள் செவ்வாய் புதனை மனசில் வச்சுட்டு அதுக்கு தக்கன வார்த்தைகள் இப்படி நம்மளை பழக்கம் பண்ணிக்கிறது. ஏன்னா 8வது நாள்னு ஒன்று உலகத்தில் கிடையாது அப்படிங்கிறது. இப்படி முக்கியத்துவம் உண்டு. அதே போல் சாப்பாட்டில் கூட சில பொருள்கள் இருக்குது, அந்த பொருள்களை பகவானோட இணைச்சி வச்சுன்னுட்டு அந்த சாப்பாட்டு பொருளை பார்க்கும்போது தான் பகவானுடைய ஞாபகம் வரும். இப்படிலாம் வழக்கம். எப்படி? ஏன்னா நமக்கு எப்போதும் அவன் ஞாபகத்தில் இருக்கணும், அவன் ஞாபகத்தில் இருக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால் என்னெல்லாம் வழிகள் உண்டோ அது எல்லா வழிகளும் பெரிவாக காண்பிச்சிருக்கான். நாமும் அதை விடாமல் முயற்சியாக பண்ணிட்டுருக்கோம். இப்போ த்ரயம்ங்கிற ஒரு வார்த்தை, த்ரயம்னு சொன்னால் கெடுதல்கள்லையும் அதுதான், நல்லதுலேயும் அது இருக்குது. த்ரயம்னு சொன்னால் மும்மலங்கள்னு சொல்கிறது. பாபத்ரயோப ஜீவீனாம் அப்படிங்கிறது. 3 விதமான பாபத்தில் தான் நம்மெல்லாம் ஜீவனமே பண்ணிட்டுருக்கோம். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் 3 வகை பாபத்தினால சேர்த்துது. அது அடிக்கடி சொல்கிறது, பாபத்ரயோப ஜீவீனா, பாபத்ரயோப ஜீவீனா. அதுக்கு என்ன வழி? பகவன் நாமம். இந்த பகவன் நாமத்தை அப்போ இந்த 3த்துலேயும் வைக்கணும். பாபத்தை பற்றி சில மதங்கள் பாவிகளே நீ கூப்பிடும், இவனும் போய் நிற்பான், ஆமாம் நான் பாவின்னுட்டு. நம்ம மதத்தில் யாரையும் பாவின்னு சொல்லவே சொல்லாது, ஒருத்தரை கூட சொல்லாது. பகவான் ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் கூட பாவி கிடையாது, ஒருத்தரும் கூட பாவி. அதுக்கு பதில் என்ன சொல்லுவோன்னு சொன்னால், அவன் சென்ன பாபங்களுக்காக சில தண்டனைகளை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னும், இந்த பிறவி இருக்கு இல்லையா மனித பிறவி, இந்த பிறவி அதுலேருந்து களையத்துக்கானது தான் பிறவி அப்படின்னும் பகவான் இந்த பிறவியை கொடுத்து இதிலிருந்து தன் பக்கம் ஆக்கர்ஷிக்கிறாங்கிறது தான் நம்முடைய ஆன்மீக தத்துவம். அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பிறவியிலையும் ஓய்ந்துருக்கிறதே சிலருக்கு வேலை. எப்பொழுதும் கவலையில் இருப்பாள், எப்பொழுதும் ஏதாவது கேட்டால் நெகட்டிவாகவே பேசுவாள், பாசிட்டிவாக ஒரு வார்த்தை கூட வராது. எங்கெல்லாம் பாசிட்டிவாக நீ நினைக்கிறியோ அங்கெல்லாம் பகவான் இருக்கான், எங்கெல்லாம் நீ உண்மை பேசுகிறியோ அங்கெல்லாம் பகவான் இருக்கான். பாக்கி நீ கவலைப்படுற இடத்துல அவன் தள்ளி போயிடான். நீ கவலைப்பாட்டு, நீ கவலைப்பட்டுக்கோ, கவலைக்கான மருந்து நான் தான், அது ஏன் உனக்கு ஞாபகத்தில் வரலேன்னுட்டு அவன் கவலைப்பட்டுருக்கான். நம்ம ஆன்மீகமே எடுத்துட்டீங்கன்னா எதில் இருக்குன்னா திரயத்தில் தான் இருக்குது. பிரஸ்தான திரயம்னு ஒன்று உண்டு. சாதாரண ஜனங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அத்வைத்திகள், துவைத்திகள், விசிஷ்டாத்வைத்திகள் 3 பேரும் பிரஸ்தானத்திரயம் பாஷ்யம் வச்சுட்டு தான் அவர்கள் தங்கள் மதத்தை நடத்துவார். அந்த சம்பிரதாயமே நடக்கிறது அதனால தான். வைஷ்ணவாளாக இருந்தாலும் சரி, சைவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த பிரஸ்தானத்திரயம் முக்கியம். இந்த பிரஸ்தானத்திரயம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், 1 பகவத்கீதை, 2 உபனிஷதம், 3வது பிரம்மசூத்திரம். இந்த 3த்தையும் வியாக்கியானம் பண்ணாத பெரியவாளே கிடையாது. இந்த 3க்கும் வியாக்கியானம் பண்ணுவோம். 3த்தையும் அவர்கள் வியாக்கியானம் பண்ணும்போது சில வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் அடிப்படை உண்டு, அடிப்படை உண்டு. இது இல்லாமல் இல்லை. இதுதான் வேதத்தின் சாரம்.
அதனால் பிரஸ்தான திரயம்னு அதனால் இந்த திரயம்ங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒன்றும் இல்லை, நம்ம போய் நீராடுற இடம் கங்கையாக இருந்தால் கூட கங்கையில் வசதியான ஒரு இடம்னா அலகாபாத்தை சொல்லுவான். அலகாபாத்காரனே சொல்லுவான், இந்த முக்கடல் சேரது இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்க இடத்துல இருக்க கங்கை தான் சுத்த கங்கைன்னுவான். இங்கேயா சொல்லாமா? இப்படி கங்கையில் போய் சுத்த கங்கை அசுத்த கங்கைன்னு பேசலாமா? என்ன காரணம்னு சொன்னால், அந்த இடம் வரைக்கும் கங்கை தனியாக வருது, அந்த இடத்துல தான் வந்து யமுனையோடு சேருது, உள்ளே சரஸ்வதி இருக்கா. அதனால தான் அலகாபாதில் அந்த இடத்துல குளிக்கிறது அவ்வளோ முக்கியமாக சொல்கிறோம். திரிவேணி சங்கமம்னு சொல்கிறது. அந்த திரிவேணி சங்கமத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி பெண்களுக்கு ஜடை போடுறா இல்லையா, அந்த ஜடை 3 இருக்கும். இந்த ஜடை போடும்போதே உங்களுக்கு திரிவேணி ஞாபகம் வந்துடும். இப்படி நம்முடைய தத்துவங்கள்லாம் அவ்வளோ அழகான தத்துவங்கள். அதுக்கெல்லாம் ஸ்லோகங்கள் இருக்குது. அது ஏன் அந்த இடத்துல கொண்டு பெண்கள் ஜடையை எடுக்கணுன்றது அந்த இடத்துல அலகாபாத்தில் உண்டு. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுக்கு ஒரு விசேஷத்துவம் கொடுக்குறது. சாதாரணமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு இருந்தால் அது வெடிகாலத்தில் குளிக்கக்கூடாதுன்னா தீபாவளி அன்னைக்கு வெடிகாலத்தில் தான் குளிக்கணும். எண்ணெய் ஸ்நானம், ஸ்ராத்தம், யாராவது இறந்து போனால் அன்றைக்கி போய் புதுசு கட்டுவாளோ தீபாவளிக்கு கட்டணும். இப்படிலாம் ஒரு அழகாக ஒரு அமைப்பு. அப்போ தான் அவன் புத்தி போகும், என்ன விஷயம் அதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இல்லை. அந்த இறந்து போனவன் அப்படிப்பட்ட அயோக்கியன் இறந்து போனால் கொண்டாடணும். அயோக்கியம் இறந்து போனால் கொண்டாடணும். அவனே கேட்டு வாங்குறான். பகவான் அந்த மாதிரி சிருஷ்டி பண்ணியிருக்கான். அதனால் இந்த திரயங்கிறது ரொம்ப முக்கியமானது. இங்கே நமக்கு ஒரு திரயம் இருக்குது. நமக்கு இருக்க திரயம் என்னன்னு கேட்டால், போதேந்திராள், ஆதிசங்கரர், அப்புறம் மகாபரிவா. நம்முடைய தர்மத்துக்கு ஆதிசங்கரர் தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வச்சுட்டு பாஷ்யம் பண்ணுறார். அதுலேயே நாமத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லி 4 வரியில் நாம் சித்தாந்தம் பண்ணிடுறார். அது ஜனங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதுக்காக அவரே போதேந்திராளாக அவதாரம் பண்ணி எதை அங்கே சூசனியாக சொன்னாரோ அதை இங்கே எடுத்து விஸ்தாரம் பண்ணுறார். ஆதிசங்கரர் சகஸ்நாமத்திலேருந்து மட்டும் பண்ணி விட்டுட்டார். போதேந்திரால் அதோடு விடாமல் வேதத்திலிருந்து, உபனிஷத்திலிருந்து, பகவத்கீதையிலிருந்து, தர்மசாஸ்திரத்திலிருந்து, சகலத்திலிருந்தும் எடுத்து இதிகாசம், மகாபாரதம், புராணம் எல்லாத்துலேருந்தும் எடுத்து நாமத்தை எடுத்து காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கிறவர் இப்போ 2 ஆச்சா. அப்படி இருக்கும்போது போதேந்திராளுக்கே ஒரு சிறு சங்கடம் ஏற்படுறது. ஒரு ஊமை குழந்தை, சாதாரணமாக ஊமைகளாக இருப்பவா, பிறவி ஊமைகளாக இருப்பவா, பிறவி செவிடர்களாக இருப்பா. பிறவியிலேயே செவிடாக இல்லாதவா கூட காது கேட்காம போன உடனே ஆட்டோமேட்டிக்காக பேச்சும் குறைஞ்சிடும். ஏன்னா இவர்களுக்கு அவர்கள் சொல்கிறது காதில் விழாது. அப்போ இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குறைஞ்சிடும். அதனால் பிறவி ஊமைன்னு சொன்னால் பிறவி செவிடுன்னு அர்த்தம். அப்போ போதேந்திராள் அந்த குழந்தைய பார்த்துட்டு இது இப்படி இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படும்போது, போதேந்திராள் பிரகலாதன் என்னைக்கோ சொல்லி வச்சுட்டான், நாமகீர்த்தனத்தில் நவவித பக்தியாக சொல்லி வச்சுட்டான். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், பாதசேவனம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லிட்டார். போதேந்திராள் அதில் 3 முக்கியமாக எடுத்துட்டார். கீர்த்தனம்ன்ற ஒன்றையும், சிரவணங்கிறதையும் எடுத்துட்டு, ஸ்மரணங்கிறது ஒன்று.
இப்போ இந்த குழந்தைய அங்கே வச்சு பார்க்கும்போது இதுக்கு சிரவண பாக்கியமும் இல்லை, கீர்த்தன பாக்கியமும் இல்லை. அப்போ எப்படி ஸ்மரண பாக்கியம் வரும் அப்படின்னு வருத்தப்படுறார். அதை யார் நீக்கிறா தெரியுமா? அப்புறம் நம்ம மகாபெரிவா தான் நீக்க. மகாபெரிவா தான் வந்து ஊமையாக இருந்தாலும் ஒரு குழந்தை எழுத முடியும், செவிடாக இருந்தாலும் எழுத முடியும், குருடாக இருந்தால் கூட எழுத முடியும். பேப்பரில் எழுத முடியாது, ராமான்னு காற்றுல எழுதுறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? தன் கையிலேயே எழுதி பார்த்துக்கலாம். அதை கொண்டு கொடுத்தார். அப்போ நமக்கு திரயம் என்ன? இந்த திரயம் தான். இங்கே ஆதிசங்கருடைய திரயம். அது அங்கிருந்து ஆரம்பித்து போரேந்திரால வடிவம் எடுத்து லேக்கன ரூபமாக மகாபெரிவா கொடுத்துருக்கிறது தான் நமக்கு திரயம். நமக்கு பகவன் நாம திரயம் இங்கே தான் இருக்குது. அப்புறம் நமக்கு எல்லாரும் சம்பிரதாயத்தில் சொல்கிறத நாமளும் இங்கே கொண்டு வச்சுருக்கோம். குருத்ரயம்னு சொல்லுவாள். அங்கே வந்து தியாகராஜரையும் ஷியாமா சாஸ்திரிகளையும் முத்துசாமி தீட்சிதரையும் சுவாமிகள் 3 திரயம். அந்த திரயத்தை நம்மளும் எடுத்துட்டோம். குரு திரயம். அதில் கொஞ்சம் பேருக்கு சண்டையெல்லாம் உண்டு, யாரை முன்னாடி பாடணும் யாரை பின்னாடி பாடணுன்ட்டு. அப்போது அது மகா அல்பமான சண்டை. அது அந்த அல்பத்தை நீக்கத்தா என்ன பண்ணோன்னா ஒரே பாட்டில் 3 பேரையும் வரா மாதிரி குருத்ரயம்னு ஒன்று ஸ்லோகம் ஒன்று பண்ணி குருத்ரயம்னு ஒரு பாட்டு பாடிட்டா 3 பேரையும் பாடினதா. யார் எவ்வளோ பெரியவா எப்படி இருந்தாலும் நம்ம சண்டை நம்ம லாவணி இருக்க அது ஓயவே ஓயாது. அதுக்காக குருத்ரயம்னு ஒன்று கொண்டு வச்சேன். இப்போ நமக்கு இங்கே என்ன ஆச்சுன்னு சொன்னால் போதேந்திரால முக்கியமாக வச்சுன்னுட்டோம். ஏன்னா நாம சித்தாந்தத்துக்காக வச்சுன்னுட்டோம். அப்புறம் நம்ம குருத்திரயம் என்னன்னு கேட்டால் ஐயாவால் சத்குரு சுவாமிகள், இப்போ மகாபெரிவா, கூடவே இருந்த அண்ணா. இதை குருத்திரயம் ஞாபகம் வச்சுக்கோ. கஷ்டங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். இதுக்கு மேலே இந்த சந்நிதியை வளர்த்தக்கூடாது. பிற்பாடு யாரும் வரக்கூடாது. யாருடைய படமோ இன்னொன்னோ வந்துடக்கூடாது. இது போதுமானது. இதுவே அதிகம். இதுவும் இல்லாமல் பகவன் நாமம் சொல்ல முடியும்னு காண்பிச்சவர் அவர். யாரும் வேண்டாம், நீ நாமம் சொல்லு அப்படின்னு சொன்னவர். இப்போது அவர் நமக்கு வேற ஒரு திரயத்தை உருவாக்கி கொடுத்துக்கிறார். இந்த வார்த்தைக்காக நான் வந்து ஒரு மாதமாக அல்லாடிட்டு இருந்தேன். 3 சொல்ல முடிஞ்சதோ வழிய அது சரியான வார்த்தை கிடைக்கல. இப்போது ராமநாம வங்கி இதுவரை என்ன செய்துள்ளது அது ஓரளவுக்கு தெரியும். என்ன செய்ய போகிறதுங்கிறது இப்போ நம்ம பண்ண போகிறோம். என்னத்துக்காக செய்ய போகிறது, எதுவாக இது ஆக போகிறது அப்படின்னு வரும்போது நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா க்ஷேத்திரத்ரயம். க்ஷேத்திரத்ரயம் எங்கெல்லாம் யாரெல்லாம் பகவன் நாமம் எழுதுகிறாளோ அவர்களுக்கெல்லாம் எப்படி பிற மதத்தில் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பிற மதத்தில் மக்கா மதீனா இருக்கா மாதிரி, ஜெருசலம் இருக்கா மாதிரி, இந்துக்களுக்கான நமக்கு காசி, கயா, ராமேஸ்வரம் இருக்கா மாதிரி பகவன் நாமம் எழுதுறவர்களுக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த க்ஷேத்திரத்ரயம் ஒன்று உருவாகிறது. 1 நாமாலயம், 2 கோவிந்தபுரம் சதுர்வேத நாமக்ஷேத்திரம், 3வது ஆதித்ய ராமநாம கேந்திரம். 4 இடத்துல 1000 கோடி நாம் பிரதிஷ்டை பண்ணியிருந்தால் கூட இந்த 3ம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்குது. சரியான வார்த்தை சொல்லணும்னு சொன்னால் இந்த 3ம் நம்மளை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அது கட்டுப்பாட்டில் நம்மளை வச்சுருக்கு. அதனால் இப்போ இங்கே நடக்க போகிற விஷயங்கள்
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நாமக்ஷேத்திரம். இந்த நாமக்ஷேத்திரத்தை எங்கே நாமம் எழுதினாலும் ஒரு முறையாவது இந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை உருவாக போகிறது. உருவாகத்துக்கு கூடிய என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் குருநாதன் நமக்கு தெளிவாக எடுத்து கொடுப்பார். அதில் முதல்ல பிராண்ட் கிரியேஷன். சந்நிதிகள், எல்லா சந்நிதிகளும் விதமாக இருக்குது. எல்லா சந்நிதிகளிலும் புஷ்பம் இருக்குது, கோவிலில் இருக்குது, இன்னொன்றுத்தில் இருக்குது. யாரும் நம்மளை மாதிரி நிர்மாலியம் எடுக்கிறது கூட இருந்து ஒரு மணி நேரம் கழிச்சு புஷ்பம் போட்டு பார்த்ததில்லை நான். அவரவர்கள் வருவார்கள். இப்போ கூட ஒரு மாமிக்கு தான் வந்தவொடனே அந்த புஷ்பத்தை போடணும், இல்லைன்னா என்னை பிடிக்கவே பிடிக்காது அந்த மாமிக்கு. அந்த மாமி இன்றைக்கி வந்திருக்கா, லேட்டாக தான் வருவா. அது நல்ல பழக்கம் இல்லை, நல்ல பழக்கம் இல்லை. ஒன் பூ அங்கே போகணுன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ நாமம் போகணும். இங்கே பூ முக்கியம் இல்லை. அதனால் அதை எடுத்து மாற்றி கோவிந்தபுரம் க்ஷேத்திரமெல்லாம் எப்படின்னு கேட்டால், எங்கெங்கிருந்தோ உலகத்தில் எங்கெங்கிருந்தோ மனுஷா வரக்கூடிய இடம். குருநாதன் தனக்காகத்தானே அமைத்திருந்த க்ஷேத்திரம் அது. அந்த இடம் கிடைச்சதும் அதில் 4000 கோடி வைக்கும்படியாக ஏற்பாடு பண்ணினதும், பக்கத்திலேயே அதிஷ்டானம் இருந்தும் கூட யார் எந்த நேரத்துக்கு வருவான்னு தெரியாது. அங்கே அதிஷ்டானத்தில் இருக்கவா அதிஷ்டானம் காண்பிக்க கூட முடியாத சூழ்நிலை இன்றைக்கி ஏற்பட்டு போச்சு. அந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு ஆஞ்சநேயரை கொண்டு வந்து வச்சுவிட்டு அதிஷ்டான முக்கியத்துவமே போயிடுத்து. அதிஷ்டான முக்கியத்துவத்தை காட்டிலும் குருநாதான நாமம் ராமான்னு சொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்கள் ஆள் இல்லை. அதனால் குருநாதன் தனக்கு பக்கத்திலே இடது கை பக்கத்தில் ஒரு சந்நிதியை உருவாக்கி, என்னுடைய க்ஷேத்திரமே தான் அப்படின்னு இங்கே நாமத்தை சேர்த்துட்ருக்கார். ஒரு காலத்தில் எப்படி வால்மீகி பவனில் ராமாயணம் 24,000 ஸ்லோகத்தையும் மார்பிளில் அடித்து வச்சிருக்கோ, உலகத்தில் இருக்க அத்தனை ராமாயண புஸ்தகமும் வால்மீகி பவனில் உண்டு. அதுக்கு இடையிலே நம்முடைய நாமமும் உண்டு. தினம் அங்கே நாமம் வரக்கூடிய இடம். அவ்வளோக்கும் லைஃபு கொஞ்ச நாள் தான். சரியூவில் போட்டுடுவா. எங்கள் நாமம் நீங்கள் சரியூவில் போடாமல் வச்சுக்கிதானா தரேன்னு சொல்லி அவளுக்கு கொடுத்த நாமம் இன்றைக்கும் இத்தனை வருஷமாக வச்சுட்டுருக்கு. ஆச்சரியமாக வச்சுட்டுருக்கு. அவர்கள் ஆசைப்பட்டு கேட்டார்கள், ஏன் இங்கே வாயே, நீ இங்கேயே இருந்து பண்ணி 1000 கோடிக்கு உனக்கு என்ன ஏற்பாடு வேணுமோ நாங்கள் பண்ணித்தரோம். அஞ்சனி, உங்கள் இடத்துல அயோத்தின்னு சொன்னாலே போதும், ராமான்னு சொன்னால் போதும், ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் அயோத்திகளை கொண்டு நாமம் சேர்க்கணும்னு தான் நினைப்பா. என்னுடைய லட்சியம் அது இல்லை. எங்கெல்லாம் நாமம் இருக்கோ அதெல்லாம் அயோத்தி அப்படின்னு அதை மறுதளிச்சுட்டேன். அப்போ கூட 2வது வாட்டி இங்கேருந்து நாங்கள் ஒரு தனி ரயில் வச்சுட்டு போனோம். பெரும் செலவில் வச்சுட்டு போனோம். நாக்பூர் மாதிரி இடத்துல போகும்போது ஒரு நாம சேனை ஒன்று உருவாச்சு. 2000 பேர். அவர்களெல்லாம் பூரா நாம பக்தர்கள். மூடி இருக்கிற கடோனில் ராத்திரி 2:30 மணிக்கு போகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த மூடின கொடோன் மாதிரி இருக்கிற அந்த கேபினுக்கு, ரயிலுக்கு நமஸ்காரம் விழுந்து பண்ணுறோம். விழுந்து பண்ணுறோம். எப்போ கற்றுக்கு போகிறோம்? நம்ம எப்போ கற்றுக்கு போகிறோம்? அப்படி தனக்குத்தானே ஒரு க்ஷேத்திரத்தை உருவாக்கின்றிருக்க. அப்புறம் எல்லா கோவில்களும் விதவிதமாக கட்டுவா. ஒன்று சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். சோழ காலத்தில் சுதைகளை வச்சு பண்ணுவான், விமானம் வச்சு பண்ணுவான், கருங்கல்லே விமானம் பண்ணுறது உண்டு. ஆனால் ராமநாமத்துக்கு கருங்கல்னால ஒன்று பண்ணணும்னு அடியேன் ஆசைப்பட்டதை குருநாதன் பூர்த்தி கொடுத்த இடம்தான் ஆதித்ய ராமநாமா கேந்திரம். இந்த 3 க்ஷேத்திரமும்
அது இப்போ பிராண்ட் ஆக போகிறோம். அதை நம்ம பிராண்ட் ஆக போகிறோம். மற்ற சந்நிதிகள் வேறு, ஏன் இந்த சந்நிதி இப்படி இருக்கு, இங்கே நாமம் இருக்குது அதனால் அப்படி இருக்கு. ஏன் இந்த சந்நிதி இப்படி இருக்கு, இது என்ன இங்கே போட்டிருக்காளே, நாமத்துக்காக போட்டிருக்கு அப்படின்னு. நாமம் பவித்திரமானது. மாலைகளில் இங்கே நல்லா கவனிக்கணும். நம்ம இந்த மந்திரம் சொல்லும்போதே, தர்ப்பண மந்திரத்தில் எல்லாம் சொல்லும்போதே சொல்கிற வழக்கம் என்ன, அபவித்திர பவித்ரோவா சர்வாவஸ்தான் கதோபைவக யஸ்மரேத்து புண்டரீகாம்ச பாக்யப்ப அந்தர சுச்சிகி வாச்சிகம் பாபம் கர்மனா சமுபாதிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வியபோகதி நசம்சயக. பவித்ரம்னு சொல்கிறது. பவித்ரம்னா சுத்தம்னு அர்த்தம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது, நீ சுத்தமாக இருந்தாலும் அசுத்தமாக இருந்தாலும் ராமா அப்படிங்கிறதுனாலே பரிசுத்தமாகுது அப்படின்னு சொல்கிறதுனாலே அந்த பவித்திரங்கிற வார்த்தை வைஷ்ணவத்தில் ரொம்ப உபயோகப்படுத்துகிற அந்த பவித்திர மாலையை இப்போ நாமக்ஷேத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டோம். நாமக்ஷேத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டு நம்முடைய நாமக்ஷேத்திரங்கள் பவித்திர மாலையினாலேயே ஜொலிக்கும். பெரிய ஸ்கீம் எடுத்திருக்கும். 3 சந்நிதிகளையும் உருவாக்குறது, அதில் போடுறது. ஏன்னா ஜனங்கள் கோவிந்தபுரத்தெல்லாம் எந்த நேரம் வேணால் வருவா, வந்து இது சந்நிதி நாமம் எழுதினதுன்னு சொல்கிறதே பெரிய விஷயம். அதுவே இது வரைக்கும் சரியாக சொல்லப்படலை. ஆனால் அது போதுமானதில்லை. இந்த சந்நிதி ஒன்றுன்னு காமிக்கணும். இந்த சந்நிதி ஒன்றுன்னு காமிக்கணும். அதனால் அவர்கள் வந்த உடனே நல்ல காரியம் பண்ணுறா. இப்போ நாங்கள் இந்த முறை போயிட்டு வந்ததுக்கப்புறம் யார் எப்போ வந்தாலும் அவர்களை உட்கார வச்சு நாமும் சொல்கிறா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடு இப்போ இந்த பவித்திர மாலைகள்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். வந்தவா உடனே அவர்கள்ட்ட இதை கொடுத்துருந்தா, நீ இதை சாத்து, நீயே நானே சாத்துறேன்னும் போது தான் அது அந்த சந்நிதி என்றுங்கிற உணர்வு வரும். இல்லாத வராது. ஒரு அர்ச்சகரோ இன்னொரோ இல்லாமல் நாமே பண்ணக்கூடியதாக இந்த சந்நிதி இருக்குது. இதை 3 சந்நிதியும் அப்படி ஆக்கணும். இங்கே கூட இப்போ குறிப்பிட்ட நேரம் தான் இருக்குது. மற்ற நேரத்தில் கோவிந்தபுரம் கற்றுக் கொடுத்தது எனக்கு. இதை இன்றைக்கி ஒன்று தயார் பண்ணிட்டுருக்கேன். இப்போது இங்கே வரவா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்றா, நாமும் எழுதுறவா வரா, புஸ்தகம் வாங்க வரா. பெரும்பாலானவர்கள் இந்த பக்கம் தெரிஞ்சுட்டு வரா. சில பேர் அங்கே போனவுடனே மாமி அங்கேன்னு சொல்கிறா, போய் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்க, 1000 கோடி இருக்குதுன்னு சொல்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும். வரவாளுக்கும் எந்த நேரமாக இருந்தாலும் கையில் ஒரு பவித்திர மாலை கொடுத்து இருந்தால் அதை சாத்துங்க அப்படின்னு இங்கேயும் சொல்ல. நம்முடைய வேலை இப்போ நாம பிரச்சாரத்தை பகவான் எப்படி கொண்டு போயிட்டான்னா, தெருவா நாங்கள் பண்ணாமல் போக வேண்டாம், அங்கங்கே நாமா கேம்ப் நீங்கள் போட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த சந்நிதி மூலமாகவே இது நடத்தும் அப்படிங்கிறதுனாலே இந்த க்ஷேத்திரத்ரயத்தை நம்ம உருவாக்கணும், பிராண்ட் கிரியேஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது 13 கோடி நாமம் வச்சிருக்கிற நாம ரங்கமும் 13 கோடியில் ரொம்ப அழகாக வச்சு நடத்திட்டு இருக்கிற சேத்துராமனும் அவர்களுக்கு அடடா நம்மளில் இல்லையோன்ற பாவம் வந்துடக்கூடாது. 1 கோடி கையில் வீட்டில் வச்சிருக்கவாளோ கூட இதை மாற்றும்படியாக பண்ணுறது தான் நம்முடைய வேலை. நம்ம எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்போம், நீ இதெல்லாம் இருக்குது, இதை விடு, இந்த பவித்திரத்தை நீ போடு, எப்பொழுதும் பவித்திரத்தோடு இருக்கணும். 10 மாதத்தினால் செய்யப்பட்டது. அதனால் அதுக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று இங்கே தயார் பண்ணி எல்லோரும் அது நம்ம பணம் கொடுத்து வாங்கினா அது நல்லா இருக்காது. அதனால் நாமே எல்லாருக்கும் அனுப்பணும். அதுக்கு பதில் நம்ம 10 பேர்கிட்ட பிச்சை கேட்டு வாங்கலாம், ஒன்றும் பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 200 மாலை வந்திருக்கு. கோவிந்தபுரத்துக்கு சில முக்கியமானதெல்லாம் போயிருக்கு. அடுத்தது எல்லா சந்நிதிகளுக்கும் போக போகுது. அதனால் இங்கே க்ஷேத்திரத்தயத்தை நாமபரமாக ஆக்கி அதில் பார்த்த உடனே ஒரு அடையாளத்தை உருவாக்குறது தான் நம்முடைய பணி அப்படின்னு ராமநாம வங்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கிறது, உங்களெல்லாம் நம்பி. அடுத்தது இப்போது பிரசாதத்தை கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பூர்த்தியாகும். இன்றைக்கி கொஞ்சம் பேர் வந்திருக்கான். இது பெரிய பிரசாத கிரமம். நமக்கு
எல்லாமே திரயமாக அமைஞ்சிருக்கு. நம்முடைய சேவை கூட எப்படின்னு கேட்டால் சேவாத்திரயம்னு சொல்லலாம். அடிப்படையான நாம சேவை, அத்தியாவசியமான அன்ன சேவை, அரிய கிரந்தங்களை வெளியிட்டு அதை கொண்டு சேர்க்கறது. அந்த கிரந்தங்களை அவள் படிக்க முடியுமா அவளுக்கு முடியுமா? அது இல்லை. இப்போ நான் கொஞ்சம் இப்போ ரொம்ப பெரியவாகிட்ட முதல்ல கொடுத்துன்னு வரேன். அப்புறம் வரிசையாக ஒவ்வொருத்தராக சின்ன சின்னதாக எவ்வளோ கொடுத்துருந்தாலும் சரி அவளுக்கு ஒரு பிரசாதம். அதனால் இது இங்கே வாரா வாரம் தொடர்ந்து எங்களுடைய சக்திக்கு ஏற்ப இதன் மூலமாக இது வரைக்கும் பகவன் நாம பப்ளிகேஷன்ஸ் செய்யாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிரந்த பிரசாதத்தை வழங்கிய வரலாறை கிரியேட் பண்ண போகிறது. இதில் இங்கே முக்கியமாக இன்றைக்கி நாராயணன் கணேசனுக்காக எடுத்து வச்சேன். அவர் கிளம்பி போயிட்டார்னு நினைக்கிறேன். பாக்கி பேர்லாம் இருக்கா, நான் படிக்கிறேன். ஒவ்வொன்றா எடுத்து அவர்கள் ஸ்வீகரிக்கணும். இந்த மாலையை எடுக்கும்.